ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பயனுள்ள வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வேலைக்கு போகிற பெண்கள், அப்புறம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் பேச்சுலர்ஸ், இது மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக அது இருக்க போகுது. இன்றைக்கி வீடியோவில் சாம்பார் ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸை நீங்கள் ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு சாம்பார் ரெடி பண்ணிடலாங்க. பருப்பு வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் காலையில் அவங்க அவசரமாக சமைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட சில சமயம் உடம்பு முடியல, டக்குன்னு ஏதாவது சமைக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் சாம்பார் வைக்கணும்னா இந்த ப்ரீமிக்ஸை போட்டு டக்குன்னு சாம்பார் வச்சு இறக்கிடலாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வறுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சீக்கிரம் கரிஞ்சு போகாமல் சரியாக வறுப்பட்டு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறது துவரம்பருப்பு தாங்க. துவரம்பருப்பு நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட சேர்த்து வறுத்துக்கலாம். அப்படி இல்லைனா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா 1க்கு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதில் சொட்டு கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துக்கலாம். எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அப்படியே வறுத்துக்கிறேன். அப்படியும் கூட நீங்கள் சேர்க்கலாம். நல்லா சுத்தமான துவரம்பருப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து மிதமான தீயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணுங்க. இது பொன்னிறமெல்லாம் ஆகக்கூடாது. இதில் லைட்டாக ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா வறுப்பட்டு வந்துடும். சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தோன்னே இப்போ இதை ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. அடுத்தடுத்த பொருட்களை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாங்க, ஒரு பொருளை மட்டும் தவிர. என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி, முழு மல்லி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதில் மல்லி 2 டேபிள் ஸ்பூனுங்க, அதுக்கப்புறம் மிளகு 1/2 டீஸ்பூனுங்க. மற்ற எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 காஞ்ச மிளகாய் மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதில் நல்ல ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருக்கணுங்க. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ இதையுமே நம்ம அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் லாஸ்ட்டாக ஒரு பொருள் வறுக்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி தான். புளி நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க, இந்த அளவுக்கு. இப்போ இதை அப்படியே போடாமல் சின்ன சின்ன பீஸாக நம்ம கையாலே பிச்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா வறுப்பட்டு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இதை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், அது போனால் போதும். சிம்மில் வறுத்துட்டு இதை அப்படியே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியிலே அந்த புளியை விட்டுருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிருங்க. அந்த சட்டியில் உள்ள ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகி வரும். இப்போ வறுத்த புளியுமே அந்த மசாலா பொருட்களோடு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து மஞ்சள்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாம்பார் வைக்கும் போது மஞ்சள்தூள் யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் உள்ள மஞ்சள் கலரே நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து சால்ட் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, நம்ம குழம்பு வைக்கும் போதே தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு. இதை நான் நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நீங்கள் நம்ம வீட்டில் சின்ன மிக்ஸி ஜார் இருக்கும் பாருங்கள், அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃபைன் பவுடராக ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இதை நான் 2 பேட்சாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. மொத்தமாக போட்டால் அரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் உள்ள பொருட்களை பாதி பாதியாக பிரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் சொட்டு கூட ஈரம் இருக்கவே கூடாதுங்க, ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுடர் பார்த்தீங்கன்னா லைட்டாக நரநறுப்பு தன்மையோடு இருந்தால் பரவாயில்லைங்க, ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதே போல் அடுத்த பேட்சை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க.
இது கூட ஒரு 4-5 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா வந்து வெடித்து, அதாவது கடுகு வந்து எல்லா கடுகுமே வெடித்து கருவேப்பிலை வந்து நல்லா முருகலாகி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும். கருவேப்பிலை வந்து பச்சையாக இருக்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே வந்து நல்லா முருகலாக வந்து ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு இதை வந்து பொரிய விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் வந்து இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டுங்க. 1 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை இருக்குது பாருங்கள், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப நேரம் ஆனில் இருக்கக்கூடாதுங்க. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வந்து வறுத்து விட்டுட்டு நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு உடனே மாற்றி ஆற வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 3 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதை வந்து நீங்கள் அதிகமாக குவான்டிட்டியில் கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. இந்த 1/4 கப் அளவுக்கு சாம்பார் ப்ரீமிக்ஸில் ஒரு 8 பேர் வரைக்குமே தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு சாம்பார் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த 1/4 கப் அளவு ப்ரீமிக்ஸை அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட சின்ன வெங்காயத்தை வந்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் அது கூட பூண்டு, பச்சை மிளகாய் 3த்தையுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. அதையுமே இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீமிக்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சி மசிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து சொரக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது மாதிரி எந்த காய்கறிகள் தேவையோ அதை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அப்படி காய்கறிகளே இல்லை வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாங்க. இப்போ நான் காய்கறி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க இந்த எண்ணெயிலேயே. இந்த அளவுக்கு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் ப்ரீமிக்ஸ், அதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சதுனால கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குங்க. அதனால் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து இப்போவே சேர்த்துருங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்த்துருக்க தண்ணி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து களைவோம்ல அரிசி களைஞ்ச தண்ணி, அதுதாங்க நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே வந்து நான் குழம்புக்கு அரிசி களைஞ்ச தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது அப்படியே வந்து சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திக்னஸ் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு இந்த காய்கறி வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த காய்கறிகள் வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மாங்காய் வந்து சாம்பாரில் சேர்க்க போகிறோங்க. அதனால் மாங்காவையும் சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. சூப்பராக வந்து காய்கறிகள்லாம் வெந்துருச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக நம்ம சூப்பராக சாம்பார் வச்சு முடிச்சிட்டோங்க. இது வாசனையும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிற வாசனை தாங்க இருக்குது. நல்லா ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்குது. இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலங்க, காய்கறிகள் மட்டும் சேர்த்து அந்த ப்ரீமிக்ஸ் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். மஞ்சள் தூள் கூட நம்ம வந்து ஆட் பண்ணல. நமக்கு கலரும் வந்து கரெக்டாகவே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு. சாம்பார் வந்து டெக்ஸ்சர் எல்லாமே நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் போலவே தாங்க இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் வந்து 100க்கு 100ன்னு வச்சுக்கிட்டா இதுக்கு வந்து நான் 100க்கு 80 கொடுப்பேங்க. அந்தளவுக்கு நல்லாவே தாங்க இருக்குது. ரொம்ப சுமாராலாம் இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது.
நல்லாவே தாங்க இருக்குது ஓரளவுக்கு. அதாவது 100க்கு 80% வந்து நம்ம வைக்கிற சாம்பார் போலவே தான் இருக்குது. பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க, வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு. சாதத்துக்குமே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி இட்லி தோசைக்கும் சாப்பிட்டு பார்த்தேங்க, அதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாதுங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.